போகலாங்க. நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகிட்டு இங்கே வந்து யார்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் எல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இருந்தவங்க நம்ம உடனே பார்த்துக்கல குளிக்க இருந்தாலும் ஓகே தான், தூங்க விட்டதே பெருசு தான். இருந்தாலும் என்கிட்ட பேசலை. அப்புறம் எல்லா பள்ளிக்கு மாதிரி ஒன்றும் பண்ணல. நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிட்டு குளிக்கிறதுக்கு இல்லை, காலிலான தண்ணி வரும் என்ன எப்படின்னே தெரியல. ஸோ வந்து எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன். அதனால நம்ம கிளம்புவோம். அவனும் கிடக்கணும். ஸோ வந்து அவங்கெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இருக்காங்க, இருந்துட்டு போயிட்டு சிலவங்க எப்படி தானே இருக்காங்க. நம்ம கிளம்பிக்கணும். சரி, இன்னைக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை தாங்க. ஆனால் போகலாம், 500 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே வேஸ்ட் ஆகிருக்கு. அதான் பார்க்கணும். கமெண்ட் பாக்ஸில் வர காலையிலே நான் போட்ட வீடியோவுக்கு தாஜ்மஹால் போங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் போகலாம் ப்ரோ. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒன் டே வேஸ்ட் ஆகிரும். அதான் பார்க்குறேன். ஏற்கனவே இங்கே டே வேஸ்ட்டாக ஃபுட்டு செட் ஆகலை அப்படி இப்படிங்கும் போதில் என்ன பண்ணேன்னு தெரில. நான் தான் நெக்ஸ்ட் டைம் போகலாமா என்னன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட போன பிறகு தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்காண்டி போகணும், பட் போகணும் ஆசையாக வேறு இருக்குது. ஆசையோட உங்களுக்காண்டி பண்ண தானங்க சந்தோஷம். ஆனால் போயிடுவோங்க. போகிறோம், தாஜ்மஹாலை வீடியோ எடுக்கிறோம். எல்லோரும் கப்புள்ஸ் ஆட்டு போவாங்க. முதையாட்டு சிங்கிளாட்டு நான் போக போகிறேன். இன்னும் லாஸ்ட் வரை கல்யாணம் ஆயிருமா இருக்கும் தெரில, பார்க்கலாம். கல்யாணம் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? வீட்டில் தான் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ராங் வேல போய்ட்டுருக்கோங்க. வீட்டால் போனோம்னா யாராச்சும் லாரிக்கார யாராவது வந்தாங்கன்னா இடிச்சு போட்டுருவாங்க. இன்றைக்கி என்ன வீடியோலாம் அழிய போகும் ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஸ்டோரேஜ் கம்மி நம்மகிட்ட இருக்குது. ஐஃபோன் வந்து 128 தாங்க. ஸோ வந்து அதை டிலீட் பண்ணி எனக்கு மண்டக்கு மசாலா வாங்கிடும். இனி ஃபோன் எடுக்கணும். என்னென்ன வேலை இல்லாமல் இருக்குது. ஃபோன் ஆல்ரெடி உடஞ்சி போச்சு, ஒரு பைசா கிடையாது. ஏற்கனவே கடன் வாங்கி கடனில் போய்ட்டுருக்கு. இனி அந்த கடனை தீக்கணும், ஊரில் போய் மறுபடியும் ட்ராவல் தொடங்கணும், என்னெல்லாமும் இருக்குதுங்க. ஐயோ என்ன பண்ண போகிறேனே தெரியல. இதை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு மட்டும் உறுதி. என்ன வேலைக்கு போகணுன்னு தான் தெரியலை. ஊரில் போய் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இருக்க செயின் அடை வச்சுருக்கு. என் ஃப்ரெண்டுகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கு. இனி எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணி எப்படி என்ன பண்ண போகிறேனே தெரியல. பாருங்கள், ஏதாச்சும் பண்ணுவேன். ஆனால் இது இன்னும் முடியலைங்க. நிறைய பிளான் இருக்குது. ஸோ வந்து பிளானை சொன்னால் எப்படின்னு தெரில, அதனால் சொல்லக்கூடாது. ஒரு வேளை நடக்கட்டா. ஸோ வந்து சொல்லாமலே பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்படி வளர்த்திட்டே தான் போய்ட்டு ஏதாச்சும் நம்ம இனி எங்கேயாச்சும் சாப்பிடக்கூடிய இடத்துல இல்லாட்டா ஏதாச்சும் வித்தியாசமாக நேற்று மாதிரி எதாவது பார்த்தோம்னா போகலாம். சரிங்க, நம்ம இனி அப்படி காலையிலே சாப்பிடல. நேற்று நைட்டு வந்து ரொட்டி 4 ரொட்டி சாப்பிட்டேங்க. நேற்று நைட்டு நல்லா இருந்துச்சு, ரொட்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, வயிறு ஃபுல்லாகிட்டு. ஆனால் என்ன குளிக்கிறதுக்கு மட்டும் வசதி இல்லை. இனி நம்ம இன்னைக்கு மதியம் எங்கே குளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இன்னைக்கு குளிச்சே ஆகணும். ஓவர் ஹீட்டு வர நார்மலாக குளிர் டைம்னா வர தெரியாது. ஹீட் டைம் குளிக்காமல் இருந்தோம்னா நம்ம உடம்பு எருமே சோழி முடிஞ்சு பஞ்சராகி காற்று போய்ட்டுருக்கு முன்னாடி அடியும். ஸோ வந்து குளிக்கட்டால் செட்டே ஆகாது. ஸோ வந்து மதியம் எப்படியாச்சும் குளிப்பேன். குளிக்கக்கூடியதை எந்த இடத்துல குளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் உங்களுக்கு வீடியோ எடுக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைடு வரவங்களுக்கு. ஐ மீன் இந்த மாதிரி சைக்கிளில் அப்புறம் வாக் ரைடர் அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸாக இருக்கும். சரி வாங்க, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோங்க. ஸ்டாண்டு சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடியதை போட சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம சாப்பிடக்கூடியதை போட்டுருவோம். ஸோ வந்து இன்னைக்கு மறந்து போச்சு. ஹாய் பையா.
நம்ம ஒன் சைடோடி பேக் எந்திரிச்சு போய் கிடக்கு, இனியாவது சரி பண்ணிட்டு போகணும். இப்போ தான் பார்க்கேன். சரி நம்ம இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம்னா பிரியாணிங்க 50 ரூபா தான். ஆனால் நல்லாவே இல்லை. அவங்க மசாலா யூஸ் பண்ணுறது வேற, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலா வேற. பார்த்து பார்த்து. हेलो गाइस, यहाँ पे आना सरपंच ढाबा देवरी, दावत இது யோரி सागर से ही रहे, ठीक है? छोड़ कहाँ हम यहाँ சரி நம்ம यूट्यूब चैनल और पूछे ऐसे यूट्यूब चैनल जहाँ पे वीडियो आएगी वह बताओ. 1 செகண்ட். நம்ம சாப்பிட்டது வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க, 50 ரூபா தான். ஸோ வந்து காட்டிடுவோம் இன்னைக்கு. இது எல்லா இடத்துலையும் இருக்காதான் இருக்கும், இங்கே வந்து இது ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்களா தெரியுதா எப்படி? இந்த பிரியாணி தான் சாப்பிட்டோம், 50 ருபீஸ். இப்போ வந்து இனி நம்ம டிரைவர் சேனல் நேம் अभी करेगा ठंड पानी पिए यू भी मैं ना पीऊँ यार. ओके थैंक यू. कहना थैंक यू, नाइस टू मीट यू. बाय भैया बाय. சரி இன்னைக்கு இனி வந்து நம்ம என்னென்னலாம் சாப்பிடுமோ, இனி மதியம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இனி சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஒருவேளை மதியம் வீடியோ மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா சில டைம் சார்ஜ் அப்படி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துடுங்க, அதுக்கு அதனால தான், வேறு ஒன்றும் குழப்பம் இல்லை. வீடியோ போட்டுடலாம் சரிங்களா? சரி நம்ம இனி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி குளிக்கணும், ஒரு 12-1 மணி போல் எங்கேயாவது இந்த மாதிரி இடத்துல தான் குளிக்கணும். இப்போவுமே குளித்த மாதிரி ஹீட்டு டக்குன்னு காஞ்சி போயிடும் ட்ரெஸ் எல்லாம். ஸோ வந்து குளிச்சுட்டு நம்ம ஈர துணியோடி தான் ஆக்சுவலாக போகவே போகிறோம். சரி நம்ம இனி அப்படி போகலாங்க, ஓடிடும். வந்து குளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா இந்த லாரி டிரைவர் எல்லாரும் எங்கே குளிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு அசல் கட்டி போட்டிருக்கா, இதில் தான் துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிப்பாங்க, சிலவங்க மதியம் குளிப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம என்ன இருக்குது, இங்கே தான் இந்த தொட்டியில் தான் குளிச்சுட்டு அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு என்ன சாப்பிடுவோன்ட்டு குளிச்சுட்டு பார்ப்போம். நம்ம இனி ட்ரெஸ்ஸை லைட்டாக வாஷ் பண்ணிடணும், அடிக்க வெயிலுக்கு உடனே காஞ்சிரும். எப்படி இங்கே ஒரு 1/2 hour இருந்துட்டு தான் போகணும், 1 hour ஆச்சும் இருக்கணும். இருந்து எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று நைட்டு துணி துவைக்கலை, பல்கில் தண்ணி இல்லாத சோகத்தினால இங்கே வந்துட்டோம். நம்மளுக்கு மோட்டர்லாம் போட்டு தராப்பா, ஷாக்கு பாரு. சொன்னையும் போய் குளிக்கணுன்ட்டு இது ஏதோ மற்ற இது மாதிரிலாம் பாய் விட்டு விட்டு இதுக்கு ஒரு வாரம் டெய்லியும் தண்ணி பாயும் போகுது இதில். சரி நம்ம இனி போவோம். பார்த்தீங்களா பிளிச்சுன்னு அடிக்கி, அதுதான் டெய்லியும் தண்ணி பாய்க்க விடாதுங்குது. சரி நம்ம குளிப்போங்க, வாங்க குளிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். பக்கத்துலேயே நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து அஜிஜோ டவலில் தூக்கிட்டாங்களா, காற்றுல பறந்து போயிட்டுங்க. நானும் சும்மா தான் பார்த்தேன், தூக்கிட்டாவளா அப்படின்ட்டு காற்றுல பறந்து போயிட்டு கீழே கிடக்கு. கீழே கிடக்குதா, நான் யாரோ தூக்கிட்டான்னு நினைச்சேன். நல்ல காலம், ஏன்னா எங்கே ஃபுல்லாக தூக்கு தர்றது தானே இது, ஃபுல்லாக செல்லு வரையில் வச்சுருந்துன்னா 60 கலரில். சரி இன்னும் உள்ளே ஓடியும், வாங்க வாங்க. நம்மளுக்கு ஃபுட்டு வந்துட்டுங்க, இன்றைக்கி தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். இங்கே வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க சிக்கன் எடுத்துருக்கேன். வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொட்டி வந்து 10 ரூபா, அப்புறம் இது பார்த்திங்கன்னா 60 ரூபான்னாங்க. 2 டோட்டலி சேர்த்து 100 4 ரொட்டி, இது சால்னா எல்லாம் சேர்த்து அது இதுக்கு. இது வந்து டால் இல்லை, டால் வேறு. நானே டால்னு கிடந்தேன், அப்புறம் புரிய வச்சுட்டாங்க. நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்படி ஒரு சிக்கனை அப்படியே ஒரு சிக்கனை பிச்சு அப்படியே வச்சோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே ரைஸ் எதுவும் இல்லை போடுது இந்த ஹோட்டலில். கேட்டேன், நெக்ஸ்ட் ஹோட்டல் இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இங்கே குளித்தோமா, சரி அப்போ இங்கே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வந்து சாப்பிட்டுட்டு நீ கிளம்பியாச்சு. ஆனால் இப்படி கட்டில் இருந்து சாப்பிட்றது நல்லா தாங்க இருக்குது. நம்ம குளிச்ச இடம் அங்கே இருந்து நல்லா இருக்குது பாருங்க, தொட்டி தெரியுதா, அங்கே தான் நல்லா குளிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நல்லா இருந்தேன். அந்த சிக்கன் டாலுங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கன் சால்னா. ஸோ நம்ம பிளேஸ் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. எப்படியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம்
இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கு வேறு லெவலில் இருந்து. இனி இப்போ மணி கரெக்டாக 4 ஆக போகுது. நம்ம இனி டிரைவ் பண்ண வேண்டியதுதான். சரி அப்படியே போவோம் வாங்க. வாடி யாருக்கு ஆல்ரெடி 60 கிலோமீட்டர் நம்ம இது பண்ணியாச்சு. இன்னொரு 40 போனால் போதும். ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ரோடு இந்த ரோடு உடஞ்சி கிடக்கு. சரி நம்ம அப்படி போகலாம் வாங்க. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் வீடியோவில் பார்க்கலாங்க. அப்படி இல்லாட்டா நைட்டு நம்ம ஸ்டே பண்ண இடத்துக்கு டேரெக்டாக போயிடுவோம். வியூவை பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு மலைக்குள்ளே ஒரு ரோடு அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. சரி அதான் கேமரா ஆன் பண்ணோன்ட்டு ஆன் பண்ணி விட்டாங்க. சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது. சரியான வியூங்க. இன்னும் நம்ம இதை தாண்டி போனால் வெளியே அங்கே வல்கர் தான் பார்க்கணும். ஆல்ரெடி மணி 5 சம்திங் ஆச்சுங்க. 5:30 ஆச்சு. இனி எல்லா சாயங்காலமும் கரெக்டாக வரும் மழை வந்துடும். நான் எப்படி இன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு 20 கிலோமீட்டர் போனால் தான் 100 ஆகணும். ஸோ வந்து இந்த மலையை தாண்டியும் ஒரு 6:30 வரை இன்னைக்கு வந்து நம்ம குளிச்சுட்டு ஒரேடியாக குளிச்சுட்டு அதிலே செட்டில் ஆகிட்டோம். ஸோ வந்து ஏன்னா மதியம் 2 மணி வரை 2ங்கிறேன் 12:30 சம்திங்கிட்ட நம்ம வந்து சைக்கிள் முடிச்சாங்க. மார்னிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணி இல்லை 7:30 அந்த சம்திங் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரை சைக்கிள் பண்ணோம். அந்த மார்னிங் ஒரு 60 மார்னிங்கே வச்சுட்டோம். ஸோ வந்து இப்போ ஒரு 40 வைக்கணும். வச்சோம்னா 100 ஆயிரும். சரிங்க வாங்க அப்படி நம்ம ரைடு போகலாம். இனி பல்க் எங்கே வரும்னு தரல. சரி வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாங்க. हाय बुल्लू। हाय हाय भाई, मिले थे हम लोग को नेशनल हाईवे पर। हाईवे இது திஸ் ரோடு दिस हाईवे दिस इज हाईवे டெல்லி ஹைவே. हाँ जी, स्ट्रेट दिल्ली ताजमहल। हाँ आगे पड़ेगा ताजमहल। तो यहाँ से तो आप दूर है, बहुत दूर है अभी तो। लॉन्ग डिस्टेंस पर। Where are you staying night? पेट्रोल बल्क Petrol. எஸ். சரி ஓகே, நைஸ் டு மீட் யூ. ஓகே सब्सक्राइब करें, लाइक करें, शेयर करें। லைக் கரோ ஷேர் கரோ சப்போர்ட் கரோ சொல்லியாச்சு. எல்லாரும் லைக் பண்ணிருங்க. हम लोग करें। சரி ஓகே பாய். बाय बाय பையா 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 அண்ணா अन्ना ஓகே அண்ணா अन्ना அண்ணா வணக்கம். போயிட்டு வரேன் பாய். நைஸ் டு மீட் யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே அவங்களே கேமராவை ஆக்சுவலாக ஆன் பண்ண சொன்னாங்க. வ்ளாகில் போடுங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாலும் போட்டாச்சுங்க. ஆல்ரெடி என்னென்னா அவங்க வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சரி ஆமாம் கேமரா மாட்டிருந்தோம்ல. அப்போ அவங்க வ்ளாக் ஆன் கேமரா ஆன் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஆன்ச்சு எனக்கு ஒன்றும் புரியலை என்ன ஆன்ச்சு. நானும் ஏதோ ஆன்ஸு நினச்சிட்டேன். ஆன்ஸுனா மற்ற கனெக்ட் பாக்கிட்டு அது ஏதோ கேட்கா உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவரை இருந்தாலும் ஆன் பண்ணி விட்டுட்டு அதான் வீடியோ வந்து எடுத்தேன். இப்படி ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க தான் ஆன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணி உங்களுக்காண்டியும் எடுத்துட்டேன். நம்மளுக்காண்டி. சரிங்க நம்ம எப்படி அந்த மலையை கடந்து வந்தாச்சு. அவங்க பின்னாடி வராங்க. ஓகே தேங்க்யூ. அண்ணா போகிறாங்களா? சரிங்க நம்ம அப்படி டிரைவர் கண்டினியூ பண்ணலாம். மாட்டு வண்டி மாதிரி இருக்குது. நம்ம ஒத்த கட்டி போயிட்டுருக்கோம். சரி நம்ம காரே ஒத்த கட்டிக்கிற அளவுக்கு சைக்கிள் இருக்குது. நம்ம தான் மலையை கடந்து வந்துட்டோங்க ஆக்சுவலாக. சரிங்க நம்ம இன்னும் டெல்லிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது என்னன்ட்டு நம்ம நைட்டே பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம இப்போ பம்பு விட்டு வெளியே வராங்க. இந்த பம்புன்ட்டு தான் இங்கே சொன்னாங்க. பம்பு இல்லை, பெட்ரோல் பம்பு அப்படி தான் சொல்லுவாங்க. பெட்ரோல் பங்கு இங்கே அலோவ் பண்ணல. ஸோ வந்து 1/2 கிலோமீட்டருங்காங்க, 5 கிலோமீட்டருங்காங்க. எனக்கு எப்படின்னு தெரில. நம்ம எத்தனை கிலோமீட்டர் சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். அப்பா இந்த மாதிரி அலோவ் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் பசங்களாம் தான் இருக்காங்க. பார்ப்போம்.
भैया one day night morning घूमना है one day night sleep okay thank you पानी पी लो okay okay இது hotel होटल खाना खाने के लिए हाँ खाना वो सामने this side हाँ वो सामने और green color हाँ ढाबा है ढाबा होटल नहीं ऊटा ढाबा ढाबा है होटल तो आपको आगे मिलेगी 10 किलोमीटर वो ढाबा नो प्रॉब्लम यहाँ खाना खाना अच्छा मिलेगा कम 55 अच्छा मिल जाएगा बढ़िया ओके சைக்கிள் இங்கே கட்டிலாம் இருக்குது கட்டில் தூங்கிடலாம்னு நினைக்கிறேன் வசமாக கம்பெனி போட்டு தான் ஆஹா நல்ல ஜாலியாக வசாங்க சரி நம்ம வசமாக ஆடிடுவோம் ஓ மை காட் சரி நம்ம மொத்தம் டீட்டெயில் என்னன்ட்டு நைட்டு பார்ப்போம் நைட்டு லடாக்கில் வேறு ஏதோ நடந்திருக்கான் என்ன பிரச்சனைன்ட்டு போய் பார்க்கலாம் அதை வாங்க நம்ம நைட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி 27 நாள் ஆச்சுங்க. 27வது நாள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு இன்னும் 600 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் மார்னிங் எடுத்த வீடு மறுபடியும் அழிச்சிட்டேங்க. ஸ்டோரேஜ் பத்தாமல் நிறைய வீடியோ எடுக்க அப்படி அழிஞ்சிருதுங்க. அப்படி ஒரு ஆர்வத்தில் அப்படி எப்படி சொல்ல கொஞ்சம் வீடியோ போடணுமே ஸ்பீடில் அப்படியே அழிச்சிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 97 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ சகார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு தான் இன்றைக்கி வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இவங்க கொஞ்சம் நல்லா பேசி எடுத்து ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கும் இங்கே குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சுங்க. அது இல்லாமல் பல்க்கு ஓகே தாங்க. நம்ம ட்ராவலில் பல்க்கு தாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. எல்லாமே பல்க்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் பல்கை தேடி. அது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் யூபிக்கு போகிறதுக்கு 60 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட பார்டருக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட் டே யூபியை ரீச் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் லடாக் அந்த காஷ்மீர் மேலே அந்த மரம்லாம் இருக்கும்லாங்க ட்ரீ அந்த சைடு 22ஆம் தேதி நிறைய இதெல்லாம் நடந்திருந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 26 பேர் இறந்துருக்காங்க. 3 பேர் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த 3 பேருக்கு நல்லா காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேங்க. அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்ட்டு ஓகே தான், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்ல இப்படிலாம் நடந்திருக்கு, அவங்க பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படின்னா வந்திருக்காங்க சும்மா எப்படி ஒரு ஆளாட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ வந்திருக்காங்க. அவங்களும் கேஷுவலாக நம்ம ஆட்கள் அப்படின்னு தாண்டிட்டு இருக்கும் போதுல இல்லை நம்மள ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு துப்பாக்கிட்டு சுட சவுண்டு கேட்டிருக்கு. அப்புறம் தான் எல்லாருமே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. சரி நம்ம இன்னையோட முடிஞ்சுங்க. இனி வந்து நெக்ஸ்ட் டே வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாங்க. பாய்ங்க.